ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமையிலேருந்து நான் இந்த வீடியோவும் போடல, ஏன்னா வேலை எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வேலை எடுத்தாலே கொஞ்சம் பிஸி ஆகிடும் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வீட்டில் தான் இருந்தேன் நான். ஸோ அதனால் நம்ம போய் அந்த வேலையை எடுக்கும்போது பழகின வேலையாகவே இருந்தாலும் ஃபிசிக்கலாக மென்டலாக அந்த வேலையில் நம்ம செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ செட் ஆக்கிக்கணுங்கிறத தாண்டி நம்ம செட் ஆகிடும். நம்ம வேலை பார்த்த வேலை தான். ஸோ இருந்தாலும் நம்ம ரெஸ்ட்லேயே இருந்துட்டு கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கம்மி. ஏன்னா இல்லையா, வேலைக்கும் வீட்டுக்கும் வீட்டில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா போய் உட்காந்துக்குவோம், படுத்துக்குவோம், எது வேணுமோ செய்யலாம். பட் ஆனால் அப்படி இருக்காது வேலை சொல்லியா. அந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம அதுவும் உடல் ரீதியாக கொஞ்சம் அப்போ என்ஜாய்மெண்ட்டுன்னு பண்ணிட்டு போயிருந்தோம்னா நம்ம கொஞ்சம் நம்ம செய்யலாம். பட் ஆனால் நம்ம உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக கொஞ்சம் மெடிக்கல் லீவில் இருந்துட்டு போகும்போது அந்த பிரச்சனைகள் அதை நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் செட் ஆகும். ஸோ எனக்கு ஒரு வாரம் ஆச்சு. இதோட ஒரு வாரம் ஆகிட்டு இனியோட. இன்றைக்கி எனக்கு திங்கக்கிழமை லீவு. ஸோ அதனால் நேற்றுலாம் செம்ம வேலை, டயர்டாயிடுச்சு, ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ அதனால் ரெஸ்ட்டில் இருந்துச்சுட்டு முன்னாடி இந்த ஒரு வாரமாக எந்த வீடியோவும் நான் போடவே இல்லை. ஸோ அப்படி தான். ஏன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் என்னென்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே கொஞ்சம் முன்னாடி மாதிரி ஃப்ரான்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லணும். முன்னாடி இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். முன்னாடி ஒரு காலத்துலங்கிறத தாண்டி குறிப்பிட்ட காலம் வரலையுமே சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரலையும் நம்ம ஒரு லீவ் போட்டாவோ, நம்ம மெடிக்கல் லீவ்லையோ, இல்லை நம்ம வேலை இல்லைனாவோ, குடும்பங்கள் கஷ்டப்படுதுனாவோ எடுத்து கொடுத்த நாடு இன்னைக்கு எல்லாத்தையும் யோசிக்குது அப்படின்னா நம்ம மக்கள், நாங்கள் தான் காரணம். ஏன்னா அவங்கள அந்தளவுக்கு நம்ம ஏமாத்தின மக்களுங்களை சொல்கிறேன். ஏமாத்தினதுனால இன்னைக்கு நேர்மையாக நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் ஒரு பேப்பரை கொடுத்து எனக்கு தேவைப்படுது. அதாவது நம்மளோட சம்பளத்துல என்ன அவங்க பிடிக்கிறாங்க, அந்த நம்ம பிடிக்கிற காசை தான் அவங்க மெடிக்கல் சம்மந்தப்பட்ட. இப்போ நம்ம நான் மெடிக்கல் லீவில் இருக்கும்போது எனக்கான உதவி தொகையாவோ, இல்லை வேலையே இல்லைன்னா கூட அந்த உதவி தொகையாவோ அவங்க ஆக்சுவலாக அதை கொடுக்கணும். இப்போ அதை கூட என்னோட உரிமை தான். நான் அதை கேட்கறதுக்கு கூட என்கிட்ட 1008 விசாரணை. ஏன்னா நான் உண்மையிலேயே உடம்பு சரியில்லையா என்ன ஏது. ஏன்னா மக்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்ட விதம் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையில் மாட்டிட்டு முழிக்கிறோம் நம்ம. ஸோ இதனாலேயே மண்டை வெடிச்சது. ஒரு 3 மாதம் ஒரு ஆள் சம்பளம் இல்லைன்னா ஒரு குடும்பம் எப்படி ஓடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு தோணும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க பிரச்சனை நமக்கு புரியாது. ஒரு பிரச்சனையும் வெளியில் காட்டாமல் எல்லாம் சிரிச்சுக்கிறாங்கன்னா அது அவங்களோட பெருந்தன்மை, பிரச்சனைகளை சொல்லாமல் இருக்கிறது. அது மாதிரி தான் நம்மளும் சில விஷயங்கள். ஸோ அப்படி தான். ஏன்னா இதுக்கப்புறம் தாங்காதடா சாமின்ட்டு ஓடிட்டேன். ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவும் போட முடியல. ஸோ ரொம்ப டயர்டாயிட்டேன். ஸோ பார்ப்போம், தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வேலையை பற்றியும் நான் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி சாப்பாடு சிக்கன் குழம்பும் சாதமும் மட்டும் தான். இது கொஞ்சோண்டு சாதம் தான், பார்த்தா நிறைய இருக்கணும்னு நினச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோவில்